Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Obviously GVக்கு தான் you've given all your popular biggest hits, some of my biggest. என்றாலும் அழியாத உந்தன் ஞாபகம். கிளாஸ்ல வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும் வாய்ஸ், இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து ஐம் லைக் சரி ஓகே வில் ட்ரை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆருயிரே ஆருயிரே அன்பே உடம்பில் தானே நான் வாழ்கிறேன். I was very surprised to see that side of Sayandavi. Probably I knew that you like to dance. When I took up singing, I thought டான்ஸ் எல்லாம் ஆடினா யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சிங்கரை. ஏற்கனவே நம்ம குள்ளமாக வேற இருக்கும், நம்மளை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க பாடி ஷேப் பண்ணக்கூடாது. இல்லை, அங்கே போய் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமாங்கிற மாதிரி இருந்து. ஏன்னா so many people, it's a sea of people standing there. டூரின் டாக்கிஸ் கூட்டி போற வரியா வரியா வரியா, படத்தை விட்டு ஒன்ன பாப்ப சரியா சரியா சரியா. One point of time, my highest number of songs was for Mani Sharma garu. Give me my tali, my life is jolly jolly. அதெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஜாலிலாம் வந்து லோக்கலாக பாடணும். என்ன நீ இங்கிலீஷ்காரி மாதிரி பாடிருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவர் வந்து கிண்டல் பண்ணுவார். And Vidyasagar sirக்கு I'm sure every singer would want to sing a melody for him இல்லையா? பட் எடுத்தோடனே மேடம் வந்துட்டு துர்ரா சக்கரமில்லு சக்கரமில்லு உன்னுடைய உதட்டுல பார்த்தேன். இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ல அத்திக்க மச்சமோ அலங்க மிச்சமோ அசைக்க நானும் காட்டவா, கேளாமல் கையிலே பார்த்தும் பாராமலே போகும் மேகங்களே. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டென்ஷன். ஏன்னா என்ன பாடினேன்னு கேட்டால் எது பல்லவி எது சரணம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. விழிகளில் வந்து another breakthrough. Like everybody started calling me for that husky tone and that soft singing. அந்த ஒரு ரொம்ப பர்சனலான சிங்கிங்கிற மாதிரி they start calling. Then பிறை தேடும் happened, it became an even more bigger hit. பிறை தேடும் இரவிலே உயிரை. செல்வா சார் வந்தோட டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? he didn't refer விழிகளில் மாதிரிலாம் சொல்லலை. he said it is like ஒரு கான்வர்சேஷன், வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் a husband and wife. 4 செவத்துக்குள்ள நடக்கிற ஒரு சாஃப்ட் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும். அண்ட் கையிலே ஆகாசம் வந்துட்டு அகைன் பியூட்டிஃபுல் சாங் from சூரரை போற்று. So I start all my live in concerts and I was full term pregnant with Anvi when I recorded the song. Said this also in a lot of places. So அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. வாழ்ந்திடு ராசா அசுரனோட எல்லுவாய். ஸோ அது வந்து இட்ஸ் ஃபுல் ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங். எழுவாய பூக்களே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, ஹாய் ஹலோ வெல்கம், திஸ் இஸ் வினேதா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் சோல் டு சவுண்டில் ரொம்ப மெலோடியஸான ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு சிங்கர் வந்திருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் டுடே பிகாஸ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் ரொம்ப அவங்க வாய்ஸ் மாதிரி அவங்களும் அப்படியே மென்மையாக இருப்பாங்க. அண்ட் என்ன இதெல்லாம் சிரிக்கக்கூடாது, அவங்களே சிரிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். ஹாய் சைந்தவி, how are you? Hi, I'm fine. How are you? Good. இது எதுக்கு இப்போ அப்படி சிரிச்ச? இல்லை, அவங்கள மாதிரியே மென்மையா இருப்பீங்க அப்படி இருப்பாங்க அப்படி சொன்னதுக்காக சிரிச்சேன். வீட்டில் வந்து ஓகே, நம்ம அதுதான் நம்மளுக்கு கூட தெரிஞ்ச சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிய வேண்டாம். லைக் ஐ மென்ட் எவ்ரி வேர்ட் ஐ செட். யூ ஆர் அ வெரி நைஸ் பர்சன், யூ ஆர் வெரி வார்ம் பர்சன் டு டாக் டு. அண்ட் ஒருத்தர் ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் இல்லையா? தட்ஸ் வை you have so many well wishers and good people around you, correct? கண்டிப்பா. So tell me how it all started. லைக் என்ன சொல்றது, ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஹோல்ட் மாதிரி நானும் வந்து ஃபுல்லாக அந்த என்ன பஜனை கோவில் அந்த மாதிரி தான் என்னை கூட்டின்னு போயிருக்காங்க. ஸோ
கோவில் வீட்டில் தனியாக விட முடியாது இல்லையா? ஸோ அவங்க சத் சங்கம் பஜனைன்னு போச்சு என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிடும். நான் சும்மா வெளில விளையாடிட்டு இருப்பேன், உள்ளெல்லாம் போய் உட்காந்ததே கிடையாது. பட் வெளியில் விளையாடிட்டு இருப்பேன். அப்போது ஒரு நாள் எனக்கு வந்து ரொம்ப மைக்கு கொடுத்தாதான் ஆச்சு, பாடியே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி மைக்கை வாங்கி ஒரு பாட்டு, அவங்களும் சரி போய் தொலையட்டும் சொல்லிட்டு கொடுத்தாங்க மைக்கை. அப்போது அந்த பஜன் அத்தனை நாள் கேட்டுட்டு இந்த பஜன், ஏன்னா அப்போ 5 years old, எழுத படிக்கலாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த மனப்பாடம் பண்ண சாங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சிங். ஐ டோன்ட் நோ வை, பட் ஐ அப்பேரண்ட்லி கிரியேட்டட் அ ரக்கஸ் அங்கே கொடுத்தாதான் ஆச்சுன்ற ரேஞ்சுக்கு. ஸோ அது பாடினேன். அதுக்கப்புறம் எல்லா சத்சங்கமுக்கும் அவங்களே ஒரு மைக் கொடுத்துருந்தா இந்த பாட்டை பாடுன்னு சொல்லி ரொம்ப யூனோ ஐ லைக் தட். அண்ட் தென் பஜன் குரூப்பில் ஐ பிகேம் அ பார்ட் ஆஃப் இட். அப்போ நிறைய பஜன்ஸ்லாம் கற்றுட்டு அங்கேயே பாடி, ஸ்கூலில் பாடி, கிளாசிக்கல் அப்புறம் கற்றுக்க ஆரம்பிச்சு, காம்படிஷன்ஸ் பாடி, அப்புறம் யாரோ சொல்லி லைட் மியூசிக் ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லைட் மியூசிக் ஸ்டேஜஸில் ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் பாடி அப்படியே காட் இன்டு. I didn't know you used to sing in orchestras. நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். பாரதி என்டர்டெய்னர்ஸ்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, ட்ரம்மர் சுரேஷ் சார், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சத்சங்கம்லலாம் சங்கர் அண்ணான்னு ஒரு அண்ணா இருப்பார். அந்த அண்ணா வந்து ஏய் நீ நல்லா பஜன் எல்லாம் பாடுறல, சும்மா ஒரு அலுமினி அசோசியேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு சினிமா பாட்டு பாடுறியா அப்படி தான் இருக்கேன். சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு போய் ஐ திங்க் 1 or 2 songs தான் பாடினேனே அந்த ஈவெண்ட்டில். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ட்ரம்ஸ் வச்சுட்டு இருந்தார் சுரேஷ் சார். அதில் அப்புறம் கேட்டார், நான் அந்த கச்சேரிக்கெலாம் கூப்பிட்டா நீ வருவியான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் நோன் as பைனீர் சுரேஷ் ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து பாரதி என்டர்டெய்னர்ஸ்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, அதில் நான் ரெகுலராக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கூப்பிட ஆரம்பிச்சார். அவரோட ஃப்ரெண்ட் வந்து மிஸ்டர் ராம் சுரேந்தர்னு ஒருத்தர், அவர் வந்து 7 சுரங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட ஹெட். 7 சுரங்கள், எஸ். ஸோ அவர் வந்து 7 சுரங்களை பாடுவரியா அப்படின்னு கேட்டு அப்படியே கல்யாண கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா, அந்த மெகா ஷோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் வந்து இட் யூஸ் டு ஹேப்பன் இன் காமராஜ் அரங்கம் ஒரு எனி பிக் ஆடிட்டோரியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாடி அதுக்கப்புறம் ஆக்சுவலி தேவா சாருக்கு வந்து ட்ராக் பாடுறதுக்காக போனேன். ட்ராக் எதுக்கு பாடுறேன், நல்லா பாடுறேன், மெயினே பாடிடுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் 3 பாட்டு கொடுத்தாரு. இன்னி வரைக்கும் அந்த படம் வெளில வரல. பட் ஆனால் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ். அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் சிங்கிங் டிவோஷனல். ஆமாம், டிவோஷனல் அந்த செமி கிளாசிக்கல் ரெக்கார்டிங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபிலிமில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ சாங் ஃபார் ஹாரிஸ் சார். அது பாடி ஆல்மோஸ்ட் 1 year கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஹாரிஸ் சாரோட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இமான் சார் ஹீ கேவ் மீ ABCDன்னு ஒரு படத்தில். It's my favorite song. Yeah, I think even the last interview I always, because the hero வந்து எனக்கு அப்போ வந்து ஃபேவரட் ஹீரோ, அதனால வந்து நான் வந்து அப்படியே பயங்கர ரிலீஜியஸாக அவரோட பாட்டு படம் எல்லாம் பார்ப்பேன். அப்போ எனக்கு நல்லா இருக்கேன் இந்த பாட்டு, அப்புறம் சைந்தவி பாடின பாட்டு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் யூ டு சிங் தட் சாங். மங்களகரமா அந்த சாங்கை பாடி ஆரம்பிக்கிற போறேன். மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா, மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா, தூரல் சிந்திடும் காலை தென்றலே வா 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 வா, கண்களுக்குள்ளே தொலைந்த உருவம், கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம், தெரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரிசல் உரையிலே உணர்ந்து கொள் என் உதட்டிலே. Beautiful, beautiful. No wonder I love this song in your voice. Thank you so much. Obviously GV ku da you've given all your popular biggest hits, some of my biggest hits. ஏன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிற டைம்ல தான் இந்த சாங் எல்லாமே வர ஆரம்பிச்ச டைம், கரெக்டா? அண்ட் ஆல்சோ யூ செட் அந்த ஃபர்ஸ்ட் மெலடி சாங் ஆல்சோ விழிகளில் ஒரு வானவில்ல இருந்து ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் how has your career graph has been? How has it changed for you? ஒரு கெரியர்னு எடுத்தேன்னா it won't be full of highs, it won't be full of lows. At some point வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு பிரேக் த்ரூ நடந்துகிட்டே இருக்கும். அப்படி என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ வந்து ரெண்டக்கா. அப்போ வந்து ஈவன் டுர்ரா பெரிய ஹிட், என்ன ஆதி படத்தில் விஜய் சார் டான்ஸ் ஆகிருக்கார், எல்லாமே ரியலி பிக் ஹிட்ஸ். அப்போ வந்து திடீர்னு அதை பிரேக் பண்ணி ஒரு
நெக்ஸ்ட்டு பிரேக் த்ரூனா தட் வாஸ் விழிகளில். அதுக்கு முன்னாடி நான் ஆருயிரை பாடினேன். That's a favorite song of yours. Thank One you. of my favorite, yeah. So even before Aruvire, I first sang for a Kannada movie called, that song is Manasella Malaye in Tamil, and much later. And the original is Chalisuva Chaluve. So அதுதான் ஃபஸ்ட்டு பாடினோம். அதுக்கப்புறம் ஆருயிரே, அதுக்கப்புறம் தான் விழிகளில் ஹேப்பன். விழிகளில் வந்து another breakthrough. Like everybody started calling me for that husky tone and that soft singing. அந்த ஒரு ரொம்ப பர்சனலான சிங்கிங்கிற மாதிரி they start calling. Then பிறை தேடும் happened, it became an even more bigger hit. அதுக்கப்புறம் வரிசையா யார் இந்த சாலையோரம், யாரோ இவன் எல்லாமே வந்து happened, என் ஜீவன் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் அப்படின்னா விண்மீன். திடீர்னு வந்து அந்த சாஃப்ட் சிங்கிங்லேருந்து வெளியில வந்து விண்மீன் ஹேப்பன். விண்மீன் Was வந்து it difficult for you to do the husky thing for the whole song? Was it little difficult compared to the other songs? Was it naturally it coming is in? difficult because you run out of breath very exactly. easily when you do that husky tone. See, natural ஒரு husky இருக்கு வாய்ஸ்ல, ஆனா அதையும் மீறி it was something completely என்ன சொல்றது, அதுல வந்து I remember the brief that was given to me when I went for விழிகளில். ஜிவி சார் வந்து he told me, have you heard Come Away With Me, நோரா ஜோன்ஸோடது அப்படின்னு. I said, நான் கேட்டதில்லைண்ணா. அதை கேட்டுட்டு you come to the recording because that is a kind of tone that we are looking for. ஸோ அப்படிதான் விழிகள். ஸோ ஆமாம், ரெஃபரன்ஸ். ஸோ அது நான் கேட்டுட்டு I went and he said, அப்படியே கிளாஸில் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும் வாய்ஸ், இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து ஐ எம் லைக் சரி ஓகே வில் ட்ரை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இட் இஸ் கிளியர் நோ அந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது யூ ஹாவ் சம்திங் இன் மைண்ட். அண்ட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா he knows exactly what he wants, so he can get the I believe that he can get the best out of Also I think singer. he knows your voice best in school இருந்தே. He has heard your But voice. he has never heard that husky version of Okay. இதுல. That was also an experiment. That was also an experiment. So அப்போ வந்து அது விழிகள் வந்தது பயங்கரமா. everybody started talking about விழிகளில். I kept getting calls from so many people, known, unknown, எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சது. தென் பிறை தேடும் ஹேப்பன். பிறை தேடும் வந்து செல்வா சார் வாஸ் தேர் இன் த ரெக்கார்டிங். அப்போ வந்து ஐ sang the whole song. ஜிவி சார் had not sung. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் அது டியூட்டுன்னே அவர் பாடினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். அது வரைக்கும் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அந்த மாதிரி. ஸோ பிறை தேடும் போது செல்வா சார் வந்தோட டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா, he didn't refer விழிகளில் மாதிரிலாம் சொல்லலை. he said it is like ஒரு கான்வர்சேஷன், வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் a husband and wife. நீ பக்கத்தில் இருந்தால் எப்படி பேசுவேன், இப்படி தானே பேசுவேன், ஹலோ அப்படி கத்த மாட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு விஸ்பர் மாதிரி 4 செவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சாஃப்ட் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி தான் பிறை தேடும். ஸோ தட்ஸ் வை பிறை தேடும் இஸ் ஈவன் மோர் ஹஸ்கியர் தென் விழிகளில். இட் இஸ் ரொம்ப பர்சனலா. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி when luckily பேஷன்ஸ் இருக்கணும் எல்லாருக்கும் உட்கார்ந்து சிங்கரோட வாய்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. ஆமா. ஆமா. ஸோ அதே மாதிரி when Yelluvaya happened, so I was not even meant to be singing that song. அது வந்து வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாட வேண்டிய பாட்டு. You told this in a lot of ஆமா. interviews. ஸோ நான் வந்து அவசரமா ஷூட்டுக்கு they wanted a track. ஸோ வெட்ரி சார் had asked ஜிவி சைந்தவி வச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு. ஸோ நான் சும்மா தான் ஸ்டுடியோக்கு போனேன், ட்ராக் பாடுறதுக்கு போனேன். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ட்ராக்கோ அது கோரஸோ we always want to give our best. ஸோ அப்போ வந்து இசைட் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இந்த மூவி. இது வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாலாம் பாடக்கூடாது. இட்ஸ் லைக் ஒரு எவ்வளோ பெயின், ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு மதர் ஹேஸ் லாஸ்ட் அவர் சன். ஸோ அது எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு சேடான சுச்சுவேஷன் இல்லை, ஒப்பாரி. தட்ஸ் வாட் இஸ், அப்படியே ராவாக இருக்கணும் இமோஷன்ஸு. ஐ டோன்ட் வாண்ட் எனி அழகு சங்கதி எதுவுமே இருக்கக்கூடாது, சாஃப்ட்னஸே இருக்கக்கூடாது. அழுதான் நம்ம எப்படி அழுவோம், வி டோன்ட் திங்க் அபவுட் அழும்போது க்யூட்டாக அழுறோமான்னு நினைக்க மாட்டோம்ல. வி ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அப்படியே தட்ஸ் வே வி லெட் கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ செட் கேன் ஐ ட்ரை அண்ட் ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங். He said, "Pakla, we'll see if it works." And I said, "You shouldn't laugh." And he was like,
பாடு பார்த்துக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் பாட அப்புறம் நான் சொல்றேன் சிரிக்கணும் வேணாம். ஸோ அப்படிதான். What was the first impression when you sang? Was he happy? he was happy. ஆனாலும் he said நான் எக்காரணத்துக்கு கொண்டும் I will not tell them இது நல்லா இருக்கு வச்சுக்கோங்க, they should feel that it's nice and keep. I won't say நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவேன் அவ்வளோதான். It's always been like that. I've never asked him I want to sing for you. He has never asked me I want you to sing for me. It has always been a producer or a director who's so he said I won't push for it at all. I said I'm not asking you to. So இது பார்த்துக்கலான்னு. ஸோ அன்னைக்கு நைட்டே தானு சார் கேட்டுட்டாரு. அவர் கேட்டுட்டு உடனே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு தான்ப்பா பாடுது அப்படின்னு. பட் they were still waiting. GV sir was still waiting for Vaikam Amma to come back. He was traveling. சரி அவங்க வரட்டும், அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், டிசிஷன் எடுத்துக்கலாம், அவங்க வந்து பாடட்டும்னு. பட் அதுக்குள்ள ஈவன் வெற்றி சார் லைக் இட் அ லாட். அப்புறம் யுகபாரதி சார், ஆமாம் அவங்க பாடவே இல்லை. யுகபாரதி சாரும் இல்லை ப்ளீஸ் இது வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் எழுவையா. So much background to this song. Since you said so many things, பாடாம நான் வந்து நெக்ஸ்ட் சாங்க்கு போக முடியாது. Sing a few lines of that song and sing ஆருயிரே எல்லாமே, the song that you mentioned, few lines. எழுவய பூக்கலையே எரடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையோ மோகத்தை சொல்லுதையா, ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா, பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா, கொன்றாலும் அழியாத உந்தன் ஞாபகம், கண்ணீரில் முடிந்தால்தான் காதல் காவியம், மேற்கினில் மாறேனோ சுவாசத்தில் சேர்வேனோ, நீ சுவாசிக்கும் போது வெளிவர மாட்டேன், உனக்குள் வசிப்பேனே உயிரே என் உயிரே, நாமே ஓர் உயிரே, கண்கள் மூடி அழுகிறேன் கரைகிறேன், என்னையே துறக்கிறேன், ஆருயிரே ஆருயிரே, அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன், நீ இல்லையே நான் இல்லையே, நீ போக முன்னே அன்பே நான் சாகிறேன். வாவ், பியூட்டிஃபுல். எனக்கு சோனு நிகம் பாடியிருப்பா அந்த சங்கதியெல்லாம் எனக்கு அப்படியே மைண்ட்ல ஓடி. So sweet, so sweet. And விழிகளில் you didn't sing. Yeah. நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவார், மௌனமாய் நான் பேசினேன், கைகளில் மை பூசினேன், நீ வந்த கனவெங்கே காற்றில் கை வீசினேன், அன்பென்னும் தூண்டிலை நீ வீசினான் மீனாகிறேன் அன்பே, உன் முன்புதானடா இப்போது நான் பெண்ணாகிறேன், இங்கே தயக்கங்களா திணறுகிறேன், நில்லென்று சொன்ன போதிலும் நில்லாமல் நெஞ்சு மூடுதே, இதோ உன்
இந்த பாட்டு இவ்வளோ ஒரே பிரத்துல பாடுறது கஷ்டம் ரொம்ப லைவ்ல வந்து இன்னுமே வந்து லைவ்ல வந்து ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் ஒன் ஸ்வீட் ஸ்பாட் மாதிரி. ஏன்னா வந்து இதுதான் ஆக்சுவல் டோன், ஆனால் லைவ்ல இது மாதிரி தான் கேட்கணும், ஆனால் இப்படி பாடினா வேலைக்காகாது, யூ ஹாவ் டு புஷ். ஸோ அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 கான்சர்ட்ஸ் ஆச்சு. ஹவு டு பிரிங் த சேம் சவுண்ட், ஆனால் லைவ்ல இட் ஹேஸ் டு பி ஈவன் மோர் லவுடர். இல்லை அவ்வளோ மியூசிக் இருக்கும்போது நம்ம இவ்வளோ ஹஸ்கியாக பாடும்போது ஃபார் அ ரெக்கார்டிங் இட்ஸ் ஓகே, பட் ஹவு டு டூ ஜஸ்டிஸ் இன் அ லைவ் கான்சர்ட். ஸோ அது பாடி ஃபிகர்ட் அவுட் ஒன் technique or hack or whatever you call it to how to present it in concerts on stage. Should have the same feeling, but it is not the same technique. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். And கையிலே ஆகாசம் வந்துட்டு again beautiful song from Surarai Potru. So I start all my live in concerts with that song. Okay. It's one of my favorite songs as well. And I was full term pregnant with Anvi when I recorded the song. I think this also in a lot of places. So அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த வாம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. திருஷ்டி சுத்தி போடணும் போல இருந்தது. ஐயோ பயங்கர திருஷ்டி. யூனோ ஹாரிஸ் சாரோட ரண்டக்கா வந்து ஐ திங்க் யூ சங் அது 2 லைன் நீங்க சும்மா பாடினது அது படத்துல வந்து இஸ் kept. ஆமா, but it has worked wonders for you. And அதுக்கப்புறம் I don't think you recorded much for him. ஆமா, I sang for தொட்டி ஜெயா ஒரு படம். அதுக்கப்புறம் I sang some dubbing songs, அதாவது தமிழ்லயே வந்து தெலுங்கு டப். But would he be there for the recording? He will be there. He is very particular. Sir வந்து every இச்சோட சாங் வரைக்கும் ஈவன் நவ் அதுக்கப்புறம் நான் மெனி இயர்ஸ் சருக்கு பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் ரீசென்ட்லி ஃப்ரம் 2023 ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் இன் ஹாரிஸ் சர்ஸ் கான்சர்ட், லைவ் இன் கான்சர்ட். ஸோ you should see he is very 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 meticulous. We'll do so many rehearsals and அவருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும். அந்த ஈவன் சம்டைம்ஸ் இந்த கோரஸ்ல வந்து சம் போர்ஷன்ஸ் வில் பி தேர் வேர் லிரிக் வந்து இட் வில் பி சம் ரேண்டம் வேர்ட்ஸ் புட் டுகெதர், பட் நம்ம அந்த என்ன வேர்ட் கொண்டு சார் ஞாபகம் வச்சிருப்பாரு. No wonder everything worked for him. His songs are good. Even his concerts after he came back after long time, அவர் created one பெரிய buzz. Like everyone wanted to go watch his concert. So no wonder அந்த perfection இருக்கிறதுனாலையும் I'm sure it happened. And yes, since you mentioned that you're part of Harris concert, I was very surprised to see that side of Saindhavi. Probably I knew that you like to dance, but அவளை வந்து அது இறங்கி அதை பண்ணாமல் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. And did you feel very conscious first time? First time, yes. நான் ஆக்சுவலி ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட லைவ் இன் கான்சர்ட்டில் ஐ வாண்டட் டு டூ தட். ஓகே, பண்ணால் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி பண்ணணும், பார்த்துடலாம் என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு நான் டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு ஐ யூஸ் டு டான்ஸ் இன் ஸ்கூல். அதுக்கப்புறம் நான் வந்து when I took up singing I thought டான்ஸ் எல்லாம் ஆடினா யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சிங்கரை. ஏற்கனவே நம்ம குள்ளமாக வேற இருக்கும், நம்மளை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க பாடி ஷேப் பண்ணக்கூடாது. இல்லை, அப்போ வந்து I was in school, I was it's very difficult for people to take me seriously. இல்லை ஏன்னா அப்போ one kutti girl who's coming from school, I've gone to many recordings with my uniform, school bag oda uniform oda poirken, angella ukand homework la pannirken. Appa how will they take you seriously? So adnala vandu சரி வேண்டாம், நம்ம பாடினா மட்டும் போதும், என்ன கொடுக்குறாங்களோ அது ஒழுங்கா கத்துன்னு பாடு, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ வந்து தட் இஸ் நாட் the requirement of today. Yeah, you have to be an entertainer and performer. நல்ல சிங்கரா இருந்தா மட்டும் it's not enough. But how do you see that since you mentioned it? It's good because I never thought I will enjoy dancing on stage first. ஸோ என்னோட கான்சர்ட்டில் நான் டான்ஸ் பண்ணிட்டேன். பட் ஹாரிஸ் சாரோட கான்சர்ட்டில் ஆடியன்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ஸ்டேஜில் அங்கே திடீர்னு ஜஸ்ட் பிஃபோர் அவர் தான் கேட்டார், வசீகராக்கு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சரி அண்ணா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ரை பண்ணலாம் நான். ஸோ ராகேந்திர பிரசாத் மாஸ்டர் வந்தார், ஹீ ட்ரெயின்ட் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆமாம், அங்கே போய் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமாங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா so many people, it's a sea of people standing there and
அங்கே ஃபேன் பிட்ல தே ஆர் ஜஸ்ட் ஹியர். Yeah, ஆமா. ஸோ ஐ லைக் ஓ மை காட் என்னத்த பண்ணுன்னு அந்த மாதிரி. பட் ஒன்ஸ் அண்ட் யூ வேரிங் இன் இயர்ஸ், யூ டோன்ட் நோ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எதுவுமே நல்லதுதான் தெரியாது. in a ஸோ way. ஸோ எனக்கு வந்து நான் டான்ஸ் ஆடிட்டேன், பாடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிக்கலஸ் வந்து ஹி கேம் அண்ட் டோல் மீ, அக்கா டிட் யூ see the response for your dance-னு. அப்படியாண்ணா, என்னக்கா நீங்கள் இன்னும் சவுத்துட்டு பார்க்க வேண்டியதானே, க்ரௌட் வாஸ் கோயிங் கிரேசின்னு. அப்படி அப்புறம் நான் தான் ரீல்ஸில் தான் நான் பார்த்தேன். க்ரௌட் ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு அதில் தான் கேட்டது. எனக்கு அங்கே ஸ்டேஜில் வந்து ஒன்றுமே நான் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிடணும் அப்படியே சொல்லிட்டு. I think this I remember, you know why, இது வந்து நான் ஒரு 20 years முன்னாடி அந்த அப்போ வந்து I asked you what do you do in your free time. ஏன்னா அப்போ I've always seen you with your mom. You know what you told me? I still remember. ஃப்ரீயாக இருந்தால் பாட்டு கற்றுப்பேன், ஒரு புதுசாக எனக்கு ஒரு பாட்டு கற்றுப்பேன். ஆனால் I was like, இது என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு I realized. But then later I realized how important it is for a musician to be that, to learn music. ஃப்ரீயாக இருந்தால் கூட ஒரு பாட்டு கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலாய்க்கிற மாதிரி சொன்னாலும் நான் புகழ்ந்துருக்கேன். தேங்க்யூ. So do you still do that? Yeah, of course. Can you please sing some Carnatic song or ஏதாவது கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ற அந்த டைம் மெமரிஸ்ல நான் கேக்குறேன். Any song that you would like to sing? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. So divine and nice. இப்போ அப்படியே என்ன பண்ண போறோம்னா அடுத்தது அச்சு விளக்கரம்பி சொல்ல போறோம். இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ், லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். அதனால வந்துட்டு அடுத்த சாங்கே வந்துட்டு தொட்டி ஜாலை mentioning that you sang for Harris. If you hear it now, you especially after the think... song. டூரின் டாக்கிஸ் கூட்டி போற வரியா வரியா வரியா, படத்தை விட்டு ஒன்ன பாப்ப சரியா சரியா சரியா, வாஸ்து பார்த்து கட்டில் போடு முறையா முறையா, ரெட்ட புள்ள பிறக்கும் அப்போ சரியா. அந்த மாதிரி ஒரு போர்ஷன், ஐ மீன் ஃபுல் பாட்டு டியூட்டு. சங்கர் மாதேவன் சார், நான் ஸ்ரீவித்யா கலை அக்கா பண்ணிருக்காங்க. நைஸ், வெரி நைஸ். அந்த டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ஹேவ் யூ எவர் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்க வாய்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு நிறைய பாட்டு ட்ரை பண்ணாம இருந்திருக்காங்களா பிகினிங்ல? இருக்கலாம், நம்மளுக்கு கூப்பிட்டா தெரியுமே நம்ம. மேபி ஐ வுட் ஹேவ், பிகாஸ் அன்டில் விழிகளில் ஹேப்பன்ட் யாருக்குமே நம்ம மெலடி பாடுவேன்னு தெரியவே தெரியாது. இந்த ஃபிலிம் ஆமாம் ரெக்கார்டிங் அந்த பிகாஸ் என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நான் ரெகுலராக கான்சர்ட்ஸ் அந்த ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் பாடிட்டு இருக்கும்போது நான் எல்லாமே பாடுவேன், மெலடிஸும் பாடுவேன். அது பழைய பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அது தெரியும். பட் மை ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் ரண்டக்கா. So everybody started calling me only for fast songs. So it worked the other way around for you. ஆமா. So now when விழிகளில் happened, ஐயோ சைந்தவிக்கு இவ்வளோ சாஃப்டா வாய்ஸ் இருக்கா அங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. நிஜமாவே வா இது சைந்தவி தானா, ஏதாவது ஐ ரிமெம்பர் சோ மெனி பீப்புள் கேம் அண்ட் ஆஸ்க்ட் மீ, ஏதாவது பண்ணியிருக்காங்களா உன்னோட வாய்ஸ்? இல்லைங்க சத்தியமா நான் தான் பண்ண வேணாம், பாடி காமிக்கிறேன், அந்த மாதிரி தான். ஐ திங்க் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணானே தெரியும். ஆமா, you should get that opportunity also to experiment la. Likewise, when Winmean happened, it was Prasanna, நிவாஸ் பிரசன்னா told me, நீ வந்து கண்டினியூஸாக விழிகளில் வந்ததுலேருந்து பிறை தேடும் விழிகளில் எல்லாமே சாஃப்ட் சாங்குக்கு தான் எல்லாரும் உன்னை கூப்பிட்றாங்க, எனக்கு நீ அப்படி பாடவே வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே ஓப்பனாக நீ அப்போ எனக்கு உன்னை சின்ன வயசில் தெரியுமே அப்போ எப்படி பாடுவேன் அந்த மாதிரி பாடுன்னு. ஸோ அப்படி தான் விண்மீன் விதையில் ஹேப்பன். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் வந்து மெனி இயர்ஸ் லேட்டர் இஸ் அசுரனோட எல்லுவாயம். ஸோ அது வந்து இட்ஸ் ஃபுல் ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங். இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, கட் ட்ரென்ச்சிங் பெயின்ல நீ பாடணுங்கும் போது அப்ப நம்ம you don't see. That's how I'm listening to you sing that voice.
உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பாட்டு வந்தா அது வந்து பாடுவேன். அப்பதான் பீப்புள் ரியலைஸ்ட். அந்த 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 சமயத்துல அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும் அண்ட் அமையணும், அவ்வளவுதான். It worked well for you. And அதுக்கப்புறமா ரெஹமான் சார்க்கு ஆல்சோ ஒர்க் கேலாமல் கையிலே. ஐ திங்க் கொஞ்ச நாள் யூ வர் சிங்கிங் ஃப்ரம் நிறைய கோரஸ்லாம். ஆக்சுவலி நான் ஒரு ஃபர்ஸ்ட் கோரஸ் கிட்ஸ் கோரஸ்லேருந்து பாடிட்டு இருந்தேன். ஸோ இதில் கிஸ்னா ஸ்வதேஸ் அதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஹம்மிங்லாம் இருக்கும். அந்த சுதேஷ்ல அந்த இதுதான் மெயின் தீம் இருக்குல்ல கிருஷ்ணால வந்து அதெல்லாம் அந்த அந்த ஹம்மிங்கு. படத்துல வந்து அங்கே ஃபுல்லாக கோரஸ். நான் ரஹ்மான் சாருக்கு பாட ஆரம்பித்த போது இந்த படம்லாம் தான். ஆமாம், கிஸ்னா ஸ்வதேஸில் கோரஸு ரீரெக்கார்டிங்லலாம் பாடினோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கோரஸு பாட்டில் வி சாங். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து ட்ராக் பாடினேன் கேலாமலுக்கு வந்து அந்த கம்போசர்ஸ் ட்ராக்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ சும்மா ரேண்டம் லிரிக்ஸ் சாரே வந்து ஏதோ ஒரு லிரிக் போட்டு ஃபார் தாமரை மேம் டு ரைட். ஸோ அப்புறம் மச் லேட்டர் தாமரை மேம் டோல்ட் மீ அப்பேரண்ட்லி ஷீ ஹர்ட் அண்ட் ஷீ செட் இந்த பொண்ணையே பாட வைக்கக்கூடாதுன்னு ஷீ அப்பேரண்ட்லி டோல்ட் ரஹ்மான் சார். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் டு சிங் அழகிய தமிழ் மகன்ல வந்து கேலாமல் கையிலே. Such a cute song. I think it's cute because it's in your voice. அந்த சாங் எஸ்பெஷலி. ஏன்னா ஐ திங்க் வேற சிங்கர் பாடினா அது வந்து அந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இட் வாஸ் வெரி நைஸ் few lines of that song. கேளாமல் கையிலே வந்தாயே காதலே என் பேரை கூவிடும் உன் பேரும் கோகிலம் கேளாமல் கையிலே வந்தாயே காதலே பார்த்தும் பாராமலே போகும் மேகங்களே. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி லிரிக்கே அப்போ இல்லை. அவர் சார் வந்து ஜாரே 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 ஜா அப்படிதான் அவர் என்னை பாட வச்சார் கம்போசர்ஸ் ட்ராக்கு. ஸோ அப்படிதான் பாடினேன். அதான் இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங்னே தெரியாது. லிரிக்ஸ் வந்த லிரிக்ஸ் வந்தோடனே இது பார்த்தும் பாராமலே தனியா, அதுக்கப்புறம் வந்து கேளாமல் தனியா, இது சரணம் வந்து கண்ணை கண்ணை சிமிட்டும் நொடியில் உன்னுருவம் வரையும் அந்த அளவு புரியறதுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆமா, ஏன்னா இட்ஸ் நாட் ரெகுலர் ஃப்ரேசிங்ல. என்ன சொல்றது, அங்க இங்கதான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டென்ஷன். ஏன்னா என்ன பாடினேன்னு கேட்டால் எது பல்லவி எது சரணம்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஐ ரிமெம்பர் வி ஒன்லி ரெக்கார்டட் அந்த பார்த்தும் பாராமலே போர்ஷன் தான். அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் பல்லவியே ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ structure is all over the place, but but finally you see the output. No, that's his magic. பார்த்தும் பாராமலே போகும் மேகங்களே பார்த்தும் பாராமலே போகும் மேகங்களே உன்னில் என்னை எண்ணி யாரோ எழுதியது போலவே தோன்றும். Very nice. And have you ever sung for Raja sir? Yes. An experience. அதாவது அப்பாடா நம்ம சிங்கரா பிறந்ததுக்கு பாடிட்டோம்டா. ஆக்சுவலி ஐ சங் ஃபார் எம்எஸ்வி சார் ஆல்சோ. ஒரு டிவோஷனல் ஆல்பம். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஓகேடா போதா யார் தெரியுமா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஐ சாங் ஒரு சாங், ஒரு டிவோஷனல் சாங் ஃபார் எம்எஸ்வி சார். லைக் டிப்பிக்கலி இன் கோதண்டபாணி, அப்போ கோதண்டபாணி ஸ்டுடியோ இருந்தது. ஸோ எல்லாமே அந்த அந்த காலத்து மாதிரி 2 நாள் ரிஹர்சல், அதுக்கப்புறம் ஒரே டேக் தான். பட் ஆனால் அப்பவே இந்த பஞ்சிங்லாம் இருந்தது. பட் அவர் வந்து ஹீ இஸ் யூஸ் டு டூயிங் திஸ் வே அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் அனந்து அண்ணா தான் மேல் போர்ஷன் பண்ணாரு. நான் ஸோ இமேஜின் ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் ஆன் டாப் ஆஃப் சம்திங் ஃபார் மீ டு, ஏன்னா ஒரு மைக்கு அந்த பக்கம் அனந்தோன்னா இந்த பக்கம் நான் அந்த மாதிரி. அண்ட் அந்த ஹாலில் ஒரு பூத்தில் லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹாலில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, அந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் ஹால்
அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, பிளக்இன் பண்ணது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம். அங்கே ஒரு ஃப்ளூட்டு அந்த மாதிரி இருந்தது. Do you have a video of it? எனக்கு ஃபோட்டோ கூட இல்லை எனக்கு. அது என்ன ஒரு மெமரி இல்ல. ஏன்னா வந்து டிவோஷனல் ஆல்பம்னால இப்பதான் எல்லாத்துக்கும் மேக்கிங்லாம் எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் மேக்கிங்லாம் எடுக்க மாட்டாங்களே, அதனால என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஐ கேன் சொல்லும் போதே இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆமா, அதே மாதிரி ராஜா சாருக்கு காலையில 7 o'clock வந்துடணும். அதான் 7 o'clock இப்போ நம்ம லேட்டாகவே போயிடக்கூடாது, அடிச்சு ஷார்ப்பாக 7 o'clock அந்த மாதிரி போயிட்டு அங்கே பாட்டு கற்றுக்கிட்டு, வாசு சார் தான் பாட்டு சொல்லி தருவார். வாசவன் நான் பாட்டு சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு டேக் போகலாம் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு டேக்கு. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி 4 பேர் பாடினோம். நான், பிரசாந்தினி அக்கா, திப்பு அண்ணா அண்ட் கார்த்திக் அண்ணா. ஓகே, 4 பேரும். ஸோ அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஓகே, நான் பிறந்ததுக்கு ஒரு பாட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடிட்டோம் போதும். இன்னும் நிறைய பாட்டு பாடணும். ஐ திங்க் this year and coming years to more songs for all the people you love. I think you've worked with a lot of அப்போ இருந்த கம்போசர்ஸ், இப்போ இருக்கிற கம்போசர்ஸ் எல்லாரோடையும். ஐ திங்க் in between a lot of hits, நல்லா அந்த பெப்பி நம்பர்ஸ்லாம் அந்த மணி சர்மா சாருக்கு யூ சாங். நல்ல அந்த ஒரு ப்ரைம் டைம்ல வந்துட்டு யூ சங். அண்ட் இப்போ நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜனலாம் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து தான் இவங்க சைதவி வந்து இதெல்லாம் பாடினாங்களா அப்படின்னு வந்து they realize. So how was it then working with him for those songs? எனக்கு வந்து ரெண்டக்கா ரிலீஸ் ஆனோடனே இம்மீடியட்டாக கூப்பிட்ட. அதுக்கு முன்னாடி இமான் சார் பாடிட்டேன், பட் ரெண்டக்காக்கு அப்புறம் தான் சாங் ரிலீஸ். இம்மீடியட்டாக ரெண்டக்கா ரிலீஸ் ஆனோடனே கூப்பிட்ட ஃபர்ஸ்ட் கம்போசர் வித்யாசாகர் சார். டுர்ரா டுமன் ஆதி படத்தில். அதுக்கப்புறம் மணி சர்மா சார். துர்ரா வந்ததுக்கப்புறம் மணி சர்மா சார். ஸோ மணி சர்மா சாருக்கு எப்படின்னா மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம் அங்கே, அவ்வளோதானே தவிர ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வி யூஸ் டு ரெக்கார்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை மெயின் சாங்காக இருக்கட்டும், இல்லை அதே பாட்டில் கோரஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு 6 of us, நான், ரீட்டா, ஜனனி, அதுக்கப்புறம் நவீன் அண்ணா, ராகுல் சேட்டா அண்ட் ரஞ்சித் அண்ணா. மேகா அப்புறம் நாங்க வந்து at one point of time we were going there every day. ஸோ நிஜமாவே நாங்களாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்போம், சார் இதுக்கு பேசாமல் நீங்கள் மந்த்லி சேலரி போட்டு எங்களை இங்கேயே எவ்ரி திங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் நிஜமாவே எனக்கு சம்திங் டு செரிஷ். ஸோ அப்போ நான் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் நிறைய அவருக்கு பாடினேன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மை ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் வாஸ் ஃபார் மணி சர்மா காரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ பாட்டு மணி சர்மா காருக்கு. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் ஆஃப் சாங், குத்துப்பாட்டு கொடுத்துருக்காரு, மெலடி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பி அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அது மாதிரிலாம் பாட்டு கொடுத்துருக்காரு. இங்கே தமிழில் வந்து ஃபுல்லாக குத்துப்பாட்டு தான். தோரணையில் வந்து மஞ்சள் சேலம் மந்தாகினின்னு ஒரு பாட்டு, மாப்பிள்ளையில் வந்து 2 பாட்டு, ரெடி ரெடியான்னு ஒரு அது ஆக்சுவலி தெலுங்குல ஃபர்ஸ்ட் பண்ணேன் எலகலகான்னு. அதே தமிழ் அந்த தே வாண்டட் த சேம் சாங் சொல்லிட்டு தமிழ் வந்து ரெடி ரெடியான அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் தஞ்சாவூர் ஜில்லாக்காரி ஃப்ரம் சுரா. சொன்னா மட்டும் போதாது, you should sing. Which song you want me to sing? Okay, sing ரெடி ரெடியா. ரெடி ரெடியா ரெடியா ரெடி ரெடியா ரெடி ரெடியா ரெடியா ரெடி ரெடியா எல்லா మా ఇంటికొచ్చి మాయ చేశాడు, అதான் ఒరిజినల్. எல்லா నా లోపలోనే గోల పెంచాడు. அதே தமிழ்ல வந்து தே என்ன சொல்றது டிரான்ஸ்லேட் பண்ணி வேற படத்துக்கான, இட் வாஸ் நாட் த சேம் ஃபிலிம். ஸோ வேற படத்துக்கு பயங்கரமான இப்போ ஆக்சுவலி when I talk about it, no, so many memories are just flooding in. அவரோட ஸ்டுடியோ பேர் மஹதி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. பழைய ஸ்டுடியோவும் இருக்கும், புது ஸ்டுடியோவும் இருக்கும். எங்கே ரெக்கார்டிங்னே தெரியாது. இட் வாஸ் ஐ திங்க் எதை பற்றியுமே you weren't worried at that point of time, no. என்னக்கும் யூ நெவர் சே இல்லை நான் மெயின் சிங்கர் தான், நான் கோரஸ் பாடுவேன், அதெல்லாம் சொன்னதே கிடையாது. But he'll be doing movies for everybody அந்த டைம்ல. அவர் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாரு கொஞ்சம் கூட. ஸோ அண்ட் நாங்கெல்லாம் வந்து நிஜமாவே வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து வீட்டில் ஒருத்தர் மாதிரி he used to யூனோ, அவருக்கு கோவம் வரும் எல்லாமே ஓகே, பட் எவ்வளோக்கு கோவப்படுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரை மாதிரி அப்ரிஷியேட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன். அதாவது
நோ ஃபில்டர்ஸ். அவருக்கு வந்து மனசுல பட்டதை சொல்லிடணும். அவருக்கு அது கோவமா இருந்தாலும் சரி, அது வந்து அப்ரிசியேஷனா இருந்தாலும் சரி. தமன்னா எலகலகா வந்து வாய்ஸ் மாத்தி ஃபர்ஸ்ட் பாடுன்னு சொன்னதே தமன்னா தான். அப்போ அவர் வந்து யூஸ் டு பி ப்ரோக்ராமிங் ஃபார் மணிகாரு. அதுக்கப்புறம் மச் லேட்டர் தான் ரெடி ரெடியா. அதே அடுத்து சேம் டெக்னிக் வி யூஸ்ட் ஃபார் ரெடி ரெடியா. ஸோ லவ்லி மெமரிஸ் ஆக்சுவலி. அங்கே வந்து நானே கதை கேட்டிருக்கேன். என்னவே லெசன் ஸ்டோரிஸ் நம்மளும் அங்க இருந்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் இருக்கும். தட்ஸ் ஹவு மச் யூ லேர்ன்ட் ஆல்சோ தேர் இல்லையா? பயங்கரமா இட்ஸ் அ பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பொம்மாயி பொம்மாயி ஒரு உம்மா உம்மா தாயே பொம்மாயி 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 நீ சாவி போட்டாடும் பொம்மாயி சூமந்திர காலி ஐ wanna make you காலி give me my தாலி my life ஜாலி ஜாலி. அதெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஜாலிலாம் வந்து லோக்கலாக பாடணும். ஏன்னா நீ இங்கிலீஷ்காரி மாதிரி பாடிருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவர் வந்து கிண்டல் பண்ணுவார். அங்கே ராகவா அண்ணா தான் ரெக்கார்ட் பண்ணுவார். லவ்லி மெமரிஸ் ஆக்சுவலி. hopefully he comes back. I'm in touch with Raghava Anna. Oh, nice. He's Manigaru's nephew. So and Vidyasagar sirku I'm sure every singer would want to sing a melody for him இல்லையா? பட் எடுத்தோடனே மேடம் வந்துட்டு Durra. But if you see Durra itself, it's a fast number, but it has so many intricacies. இல்லையா? சாரோட காம்போசிஷன். ஆமா, அந்த சரணம்லாம் வந்து சக்கரமில்லு உன்னுடைய உதட்டுல பார்த்தேன். இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ல அத்திக்க மச்சமோ அலங்கா மிச்சமோ ஆசைக்க நானும் காட்டவா ஏலக்கா வயசையோ ஜாதிக்க மனசையோ அக்கக்கா நானும் பார்க்கவா ஹேயம்பாரி கொண்டையோ அலங்கார தண்டையோ வேணான்னு சொல்லுதே வெக்கத்தோடதா இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு. இதுக்கு இப்போ when I'm seeing you sing live, இது இன்னுமே தெரியுது எவ்வளோ விஷயம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. there's so much of nuances, சங்கதி, அந்த அந்த ஃபீலும் எடுத்துட்டு வரணும். அண்ட் அது அவர் தான் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவார் இல்லையா? அவருக்கும் நான் வந்து எல்லாமே கோரஸாக இருக்கட்டும், ட்ராக்காக இருக்கட்டும், லீட் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அப்போ ஐ ஹவ் சங் ஃபார் வித்யாசாகர் சார் ஆல்சோ. பிரிவோம் சந்திப்போம்ல வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் சாரோட ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருவிழியோன்னு ஒரு சாங். யா ப்ளீஸ். இருவிழியோ சிறகடிக்கும் இமைகளிலோ வெடி வெடிக்கும் இதயத்திலே ஒரு கனவு உதயத்திலே வடம் பிடிக்கும் காதல் நாள் தானே மணல் வெளி போல கிடக்கிற ஆசை மழை துளி போல கொதிக்கிற நாளை விளக்கொளி போல துடிக்கிற நெஞ்சில் விசைத்தறி போல அடிக்கிற நாளை நானும் இந்த தேதி அடி காதல் தின்ற மீதி தோழி நீயும் வாடி இரு தோளும் தானே தோழி இருவிழியோ சிறகடிக்கும் இமைகளிலோ வெடி வெடிக்கும் இதயத்திலே ஒரு கனவு உதயத்திலே வடம் பிடிக்கும் காதல் நாள் தானே. அந்த மாதிரி ஒரு பாட்டு. Roses. Genius. Amma, you are beautiful. I think musicians will understand and listen to the song. I'm so happy again. நிறைய சொல்றேன் because it feels so personal and nice. Because I'm meeting after so long. நான் இன்னும் அன்வியை பார்க்கல. I should come and cook பண்ணிட்டு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு I'll come. Yes, for sure. Definitely. You tell me when you're free. We'll have that. Sure. Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.